அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதானில் செய்ய வேண்டிய 10 முக்கியமான விஷயத்தினுடைய தொடரிலே இரண்டாவது என்னவென்றால், இரவு தொழுகை என்பது ரமதானில் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மள நிறைய பேர் நினச்சி வச்சுருக்கோம், ரமதான் அப்படின்னா நோன்பு வைக்கிறது, பகல்லாம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பட்டினியாக இருக்கிறது, நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அது ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் ரமதான்ல இருக்குது, அதுதான் இரவு வணக்கம். விழித்து கண் விழித்து அல்லாஹ்வை இரவிலே நின்று வணங்குவது ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு. சொல்ல போனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பகல் நோன்பை பற்றியும் பேசியிருக்காங்க, இரவு வணக்கத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. ஆனால் சமுதாயம் என்னவோ தெரியல, இரவு வணக்கம்னா ஒரு 60+ இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் செய்யக்கூடியது. பள்ளிவாசலுக்கு போயிட்டு அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு இரவுல நேரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம், சுன்னத்தான விஷயங்களுக்கு ஏன் இவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. முற்றிலும் தவறானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மையின் மீது ஆதரவு வைத்து ரமதானில் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே ரமதானில் இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், இரவு வணக்கத்தை நாம் கோட்டை விட்டுவிடக்கூடாது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு விஷயத்திலே மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.